வேலை என்ன அசால்ட்டு தான் உங்கள் எல்லாத்துக்கும். ஹலோ, வேலையா இருக்கியா வேணும்? இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. மாணிக்கவேல் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்திருக்காரு. நல்ல இடமா, நாகர்கோவில் பொண்ணு. ஆமாப்பா, நாகர்கோவில் தான். நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கே பார்த்துடலாமான்னு கேட்குறாங்களா? அதான். அம்மா இருப்பா, ஒரு நிமிஷம். போன கொடுங்க. ஹலோ, வணக்கம் தம்பி. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி தம்பி நல்லா இருப்பேன்? உங்கள் கல்யாணத்தை முடிச்சா தான் எனக்கு தூக்கமே. நான் மட்டும் இல்லை, ஒரு வருஷமாக ஜோசிகாரங்களையும் தூங்க இல்லையே. தம்பி, இது ரொம்ப நல்ல பொண்ணு, அருமையான இடம். இன்றைக்கி நைட் ட்ரெயினில் கிளம்பி நம்ம நாகர்கோவில் போகிறோம். போய் பொண்ணை பார்க்குறோம், அதே ட்ரெயினில் திரும்பி வந்துடுவோம். வேலை நிறைய இருக்குது சார். எனக்கு 6000 கார்டு டெலிவரி பண்ணணும், நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது. திடீர்னு வர முடியாதுல்ல சார். இதை பாருங்கள், முதல்ல உங்கள் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற வேலை பாருங்கள். அம்மா ஓகேன்ட்டாங்களா? நீங்கள் எப்போ சரின்னு சொல்லுவீங்க தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டேஷனில் இருப்பேன். அந்த ஊருக்கு போகிற பாதையே ரொம்ப அழகாக இருக்கும் சார். ஒரு ரயில்வே பாலம், ஒரு கால்வாய் திருப்பம், மலையடி வாரத்தில் வீடு, மலையிலேருந்து வர்ற சிறு சிறுன்னு காற்று, ரொம்ப அமைதியான இடம். அந்த பொண்ணு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிக்கல. தம்பி, அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, இன்னும் அதையே மனசில் நினச்சிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் இந்நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து மாமியா குழந்தையா எல்லாத்துக்கிட்ட இடி வாங்கிட்டு இருக்கான். என்ன பெரிய ரஞ்சிதா. இதை பாருங்கள், நாம் இப்போ பார்க்க போகிறோமே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பாருங்கள். யார் அழகின்னு அப்புறம் சொல்லுங்கள். பாருங்கள். வேணாம் சார். ஃபோட்டோவை பார்க்குறதுல என்னங்க வைக்கம்? இல்லை சார், வேணாம். தம்பி, சிவாஜி படத்தில் கருப்பு ரஜினிகாந்தை கிராஃபிக்கில் வெள்ளை விளையாடுன்னு காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இது அவங்களே எடுத்து அவங்களே அனுப்பிச்ச படம். நோ கிராஃபிக்ஸ். பாருங்க தம்பி. சார், அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு என்னை பிடிச்சிருந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோதுக்கு வீடியோவே எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். அற்புதமான லாஜிக் தம்பி. உள்ள பார்க்காம எப்படி சார் சொல்கிறீங்க? வரவேற்பே மங்களகரமாக இருக்கே. தம்பி, உள்ள பெட்டி இருக்கு. சரிங்க சார். ஹலோ ஹலோ. வணக்கம் அண்ணாச்சி. யாரு? நான் பொண்ணுக்கு அப்பா தனபால் பேசுகிறேன். வணக்கம் 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 வணக்கம். பிரயாணம்லாம் சௌரியமாக இருந்தது இல்லையா? ரொம்ப சௌரியமாக இருந்தது. இப்போ தான் வந்து சேர்ந்தோம். இதோ கிளம்பிட்டு இருக்கோம். லான்ச் எல்லாம் வசதியாக இருக்கு இல்லையா? ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. என்ன பங்களா மாதிரி ரூம் போட்டிருக்கீங்க? அண்ணாச்சி, அப்புறம் ஒரு காரியம். சொல்லுங்க. நம்ம சொக்கார ஃபேமிலியில் ஒரு ஆள் செத்து போச்சு. சரிங்க. ஒரு வயசான கழிவு பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் அடக்க முடியும். அண்ணாச்சி, சிரமம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதாவது வெளியிடங்களுக்கு போயிட்டு வரல அண்ணாச்சி? நாளைக்கு வீட்டில் பார்க்க முடியாது. அப்புறம் இடத்துக்கு என்ன அண்ணாச்சி, பக்கத்துலேயே ஒரு அருமையான அறிவிக்கிற கோயில் இருக்குது, அங்கே வச்சு சந்தோஷமாக பேசி முடிச்சுக்கிடுவோம். சரிதானே அண்ணாச்சி? சரிங்க. அண்ணாச்சி, மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், சென்டிமெண்ட்டாக எதுவும் ஃபீல் பண்ணிட போகிறாவ. என்ன சார் இது? சரி, இது நல்ல சகனமாக எடுத்துங்க. 1000 வேலை இருந்துச்சு, அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க. சாவு சமாச்சாரம்ல யார் என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சுல சார். எதுக்கு வேஸ்ட் ஆகுது? நாம் 2 பேரும் சாவுக்கு போகிற மாதிரி அப்படியே பொண்ணை பாட்டு வந்துடுவோம். சும்மா இருங்க சார். நாளை பண்ண தெரிஞ்சால் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? எப்படி தப்பாக நினைப்பாங்க? நாம் 2 பேரும் முக்காடு போட்டு போக போகிறோமே. விளையாடுறீங்க சார். இல்லைங்க தம்பி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இதை பாருங்கள், சொல்லி வச்சுட்டு போகிறத விட திடீர்னு போய் பார்த்தா தான் பொண்ணை பவுடர் இல்லாமல் மேக்கப் இல்லாமல் எப்போ இருக்கிற மாதிரி பார்க்க முடியுங்க. சும்மா இருங்க சார். இது ஒரு ஐடியாண்ணா. நான் அவசரத்தில் சார்ஜரை வச்சுட்டு வந்துட்டேன். போய் புது சார்ஜர் வாங்கிட்டு வந்துடுறேன், இருங்க.
சீக்கிரம் இறக்கு போய் சீக்கிரம் இறக்கு போய் இடம் இருக்குல்ல உட்காருங்க சீக்கிரம் இறக்கு போய் எங்க போனோம் இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துச்சு காணமே. இல்லைன்னா இறங்கி போயிருப்பாவ இறங்குறீங்களா உட்காருதீங்களா போட்டு 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 இல்லை சார். அப்படி வழியை முடிச்சிருக்கீங்க கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க. முன்னாடியே கொடுத்துக்கலாம்ல ஒரு 100 ரூபா சீட்ல என்ன சார் அது சொல்லமா சார் ஒரு நிமிஷம். என்னம்மா ஸ்கேன் எடுக்கணும். மிஷின் ரிப்பேர்மா. நான் நேத்தும் வந்தேங்க. நேத்து கூட ரிப்பேர்மா. பிரைவேட் ஆஸ்பத்திரியில 1000 2000 கொடுக்குறீல்ல இங்க 50 100 கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறியா? போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்ப நாளைக்கு வரட்டுங்களா? நாளைக்கு கூட ரிப்பேர்மா. வித்யா, குடிங்க. ரோட்ல நின்னுட்டு என்னது? என்னால சாக கூட முடியாம போச்சு. சொல்லி அழக்கூட இந்த ஊர்ல எனக்கு யாருமே இல்லை. நானும் ரமேஷும் 3 வருஷமா லவ் பண்ணோம். நான் அவனை ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பழக்கம் வர ஆரம்பிச்சது. நான் எவ்வளவோ தடுத்தேன், சொல்லி பார்த்தேன், சண்டை போட்டேன். அவன் திருந்துறதா இல்லை. அதுக்கப்புறமா நான் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் லவ்வையும் கட் பண்ணிட்டேன். அவன் வந்து என்னை பார்த்தாலும் பேசினாலும் அவனை என் மனசுல இருந்து சுத்தமாக தூக்கி போட்டுட்டேன். அந்த டைம்ல தான் நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்களை பற்றின உண்மையை சொன்னீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி ரமேஷ் என்னை வந்து பார்த்தான். அவன் கையில் பாய்சனோடு வந்தான். நான் அவனை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மண்டப வாசல்லே வந்து பாய்சன் சாப்பிட்டு செத்துருவேன்னு அழுதான். என்னை விட்டுட்டு அவனால் வாழ முடியாதுன்னு சொன்னான். அவன் செத்துருவானுங்கிற பயத்தில் அந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு குழம்பிட்டேன். வேற வழி இல்லாமல் அவன் கூடவே வந்துட்டேன். நான் உங்களையும் எங்கள் அப்பா அம்மாவையும் ஏமாத்திட்டு வரணும்னு நினைக்கல. என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஏன் அந்த பையன்? நாங்கள் குடியிருந்த வீட்டில் நல்ல பாத்ரூம் வசதி கூட இல்லை. நான் குளிக்கிறத ஒருத்தன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டான்னு கோவப்பட்டு ரமேஷ் அவனை அடிக்க போய் அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. கோர்ட் அவனுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. இப்போ ரமேஷ் 6 மாசமா ஜெயிலில் இருக்கான். நான் ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சரை வேலை பார்த்துட்டு இருக்கேன். 4 குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்கள் அப்பாவும் நானும் தான் வந்திருக்கோம். எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக உங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கார். அப்பா வா போகலாம். இந்த நிலையில அவர் என்ன பார்த்தா அவமானத்துல நான் செத்துருவேங்க. என்னால முடியாது. நீங்க ஏதோ எங்க அப்பா கிட்ட சொல்லிட வேணாங்க ப்ளீஸ். உங்கள் அப்பா தான். ஹலோ ஹலோ தம்பி, ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? மிஸ் காலில் பார்த்தேன். என்ன தம்பி சொல்லுங்கள். இல்லை சார், ஒன்றும் இல்லை. நான் வர்றேன். உங்களுக்கு எதாவது வேணுமா கேட்டு வாங்கிட்டு வரதுக்காக பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க தம்பி. நான் எங்கள் ரூம்லேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துடுங்க. சரி சார்.